பாரதி ராஜாவுடைய முதல் நண்பர் பார்த்தீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியன் தான். ஓ! அதற்கு பிறகு தான் மற்றவர்கள்லாம். அப்போ அவர் அந்த துறையிலிருந்து ஒரு சினிமா துறைக்கு வர்றாரு. நாடகங்கள்லாம் எழுதி, நாடகங்கள் நடிச்சு, அந்த மாரி வர்றாரு. அவருடைய முதல் ஆசை நடிகரா நடிக்கணும்னு. சிவாஜி கணேசன்ட்ட ஆரம்ப காலங்கள்ல இது பண்ணும்போது, "ஏன்டா உன் மூஞ்சிய பார்த்துருக்கியாடா கண்ணாடில?" அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கிண்டல் அடிச்சாருன்னுவாங்க. அப்போ அவரு அந்த இதுலேருந்து டைரக்ஷன் துறைக்கு மாறி இருந்தது. நீங்க கமல், ரஜினியை பெரிய அளவுல கொண்டு வந்தது பாலச்சந்தர். ஆமா. அதற்கு இணையாக கமல், ரஜினியை கொண்டு வந்தவர் பாரதி ராஜா. அதுலயும் கமலை வந்து பல பரிமாணங்கள்ல காமிச்சது பாரதி ராஜா. நீங்க அந்த சப்பானி வேடமும் சரி, சிகப்பு அதுல ரோஜா. ரஜினிகாந்த் நடித்த அந்த வேடமும் சரி, அதே மாரி கவுண்டமணி. கவுண்டமணிக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ உருவாக்கி குடுத்தவரு ஆமா. பாரதி ராஜா. கவுண்டமணி அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல படம் நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் காலத்துலருந்து நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த படத்துல ரஜினிகாந்த் கூடயே இருப்பாரு. ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்றைய இளைய தலைமுறையினர் கூட ரஜினிகாந்த் காலு கீழ உட்காந்து கால பிடிச்சுக்கிட்டு, "பரட்ட பத்த வச்சுட்டியே பரட்டன்னு" பேசுறதெல்லாம் கவுண்டமணி தான். அப்போ கனகராஜ ஜனகராஜ ஜனகராஜ். அறிமுகப்படுத்தினது. பல கார்த்திக், ராதிகா. பல முன்னணி நடிகைகளை அறிமுகப்படுத்தினது. ராதிகான்றது வந்து ராதிகாவே சொல்லியிருப்பாங்க. ஒண்ணுமே உதவாத லண்டன்ல இருந்துட்டு தமிழ் கூட சரியா வராத ஒரு இது. இந்த என்னது இந்த குண்டு பொம்மைக்கே ஏதோ ஒண்ணு பாக்யராஜ் கிண்டல் அடிச்சிருப்பாரு. இதுக்கு போய் நான் என்னத்த சொல்லி தர்றதுன்னு. அப்போ பாக்யராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆமா. ஆனா அந்த அம்மாவ வந்து ராதிகாவை ஆகச்சிறந்த நடிகையாக மாற்றி காட்டிய பெருமை உண்டு. அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு அங்க உட்காந்துட்டே உட்காந்துருக்காங்க. இருக்காங்க. முதல்வர் முதல்வர் கூட அவங்க குடும்பத்துல ஒருத்தர் மாரி அவங்கள கட்டி அணைச்சு ஆறுதல் சொன்னாரு இன்னைக்கு. அப்படிப்பட்ட பாரதி ராஜா அந்த கமலுக்கு வந்து இந்த படம் மட்டும் இல்ல, சிகப்பு ரோஜா சிகப்பு குடுத்தாரு. ரோஜாக்கள். அப்ப அது டிக் 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 இதெல்லாம் கொஞ்சம் மாடர்ன் பிக்சராக மாறுனது. ரஜினிகாந்துக்கு அதோட இதுக்கு தான் கொடி கொடி பறக்குது. பறக்குதுல தான் வந்தாரு. அதுல வில்லனாக மணிவண்ணனை அறிமுகப்படுத்தின மூலியமா மணிவண்ணனுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் சினிமா துறையில. அதுக்கப்புறம் அவர் டைரக்டரா விட அதுல சம்பாரிச்சது தான் அதிகம். அந்த அளவுக்கு ஒரு இது. இது மாரி ஒரு நவீன சிந்தனையாளர்களையும் இணைச்சு பண்ணதுல பாரதி ராஜாவுடைய இது அதிகம் அதிகம் உண்டு. அவருடைய மறைவு வயோதிகம் காரணமாக இயற்கை அவரை அழைத்துக் கொண்டுள்ளது. 90 வயதுன்னு நினைக்கிறேன். 84 என்னமோ. 84 4 41ல பிறந்தாரா? 41ல பிறந்திருக்காரு. இந்த சைடு ஒரு 59, இங்கிட்டு இந்த ஒரு சைடு 26. இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டியவர். வயோதிகம் அவரை இயற்கை நம்மிடமிருந்து பிரித்திருக்கிறது. கண்டிப்பா. நினைவு கூறத்தக்க ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்.